1000 ரூபாய், அத பத்தி உங்க மதிப்பு என்ன? ஒரு சண்டே செலவு சார். பிளவுஸ் தைக்கலாம் சார். ஒரு பிளவுஸ் தைக்கலாம். ஓகே. எஸ், கீழ ஒரு டின்னர் போயிட்டு வரதுக்கு 1000 ரூபாய். ஒரு டின்னர். ஆனா உண்மையிலே ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா என்ன? 1000 ரூபாயின் அருமை என்னவென்று உங்கள் மனைவிகளுக்கு சொல்லுங்க. இந்த பணம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 5000 தேங்காய் விற்கிறேன். 5000 தேங்காய் விக்கணும். அந்த லாபத்தை எடுத்து 5000 தேங்காய் வித்தா தான் அதுல ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். இதான் கேக்குறேன். 8 ஹவர் நம்ம மிஷின்ல நின்னு வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த 1000 ரூபாய். அவங்க நினைச்சு பாக்கணும், ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்ட் நின்னு ஒரு இடத்துல நின்னு ஒரு மிஷினை வந்து 8 ஹவர் ஓட்டினாதான் அந்த 1000 ரூபாய் ஒரு நாள் கூலியா நம்ம வாங்குறோம். அவங்க அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி சொன்னா அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணதை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. வேற 1000 ரூபாயின் அருமை. அடுத்து மந்த்லி சேலரியை விட இந்த ஹாலிடே ஒர்க்லாம் போனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும். என்னோட ஹாலிடே பே, நான் இந்த பக்ரீத்துக்கு போறேன், தீபாவளிக்கு போறேன், பொங்கலுக்கு போறேன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய். அந்த ஒரு 1000 ரூபாய்க்காக குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதுக்காக போறேன். ஒரு 1000 ரூபாய்க்காக டே ஷிஃப்ட் பண்ணோம்னாக்கா 500 ரூபாய் தராங்கண்ணா சார். 1000 ருபீஸுக்காக நைட் எல்லாம் தூங்கின பிறகு ஒர்க் பண்ணுவோம். அந்த 1000 ரூபாய்க்காக நைட்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நாட்டுல நிறைய பேர். Download ShareChat.